ஹாய் அன்பு உறவுகளே, நான் இப்போ வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால், இது வந்து மட்டக்களப்பில் பாலமுனைன்னு சொல்லி ஒரு பிரதேசத்துக்கு நான் இப்போ வந்திருக்கேன். இந்த கடற்கரை பகுதி என்ன விசேஷம்னு சொன்னால், அதிகமான போட்டுகள் இதுகள் போகும். அந்த காட்சியில் உங்களுக்கு காட்டுவோம் நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து இடம் வந்து பாலமுனைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். நடுவோடையை தான் இப்போ நான் பார்க்குறேன். பாருங்கள், நீட்டுக்கு வந்து ஊருக்கு நடுவாக இந்த ஓடை போயிட்டு இருக்குது. இந்த வீடு வாசல்லாம் இருக்கி பார்த்தீங்கன்னா விளங்கும். இங்கே பிரதானமான தொழிலாக கடற்கரை பீச்சுக்கு தான் போவாங்க. மீன்பிடிக்கு தொழிலை தான் பிரதானமாக மேற்கொள்வாங்க. மற்றது ஆடை தொழில், ஆடை விற்பனையிலையும் தலை சிறந்து விளங்குகிறாங்க பாலமுனை மக்கள். இப்போ கொஞ்ச காலமாக அவங்க ஆடை தொழிலில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு இப்போ வைக்கிறாங்க. அதிகமான மீன் பிடிக்கக்கூடிய ஒரு இடம். போட்டுகள், தோணிகள் எல்லாம் வந்து வள்ளங்கள் எல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வங்காளா விரிகுடாய் செல்லக்கூடிய ஒரு பீச் தான் இது. ஆழம் கூடிய ஒரு கடல் பிரதேசமாக தான் இந்த கடல் பிரதேசம் காணப்படுது. நம்ம நண்பர் வந்து முயல் வளர்க்காரு. முயலுக்கு வந்து அடம்பாங்கொடி, அடம்பா சொல்லி ஒரு கொடி வந்திருக்கு. அந்த கொடியை தான் பிச்சுட்டு இருக்காரு. இதுதான் அந்த அடம்பங்கொடி, முயலுக்கு கொடுக்குற கொடி. அதை பார்த்துக்கணும். முயலுக்கு சாப்பாடாக கொடுக்குது. இது பாலமுனை பிரதேசத்தில் அதிகமான இந்த கொடி முளைச்சிருக்குது. கடற்கரை உப்பு தண்ணியில் தான் அதிகமாக இது முளைக்குது. இந்த பார்த்தீங்கன்னா கயிறு மாதிரி, கயிறு இழுக்கிற மாதிரி இழுத்து எடுக்காட்டு நம்ம கூட்டாளி. ஹாய். என்ன உங்கள்கிட்ட முயலாக இருக்குது? முயல் வளர்க்குறீங்கன்னு. முயலுக்கு பாருங்கள் எப்படி வருது. அடம்பங்கொடின்னு சொல்லுவாங்க. முயல் அதிகமாக உண்ணக்கூடிய ஒரு கொடி தான் இது. பார்ப்போம் இதுலேயே பாருங்க. நிலவில் வந்து முயல், நிறைய முயல்லாம் வந்து இருக்கு. உலகம் இருக்குது. முயல் செஞ்ச மாதிரி இருக்கு. படர்ந்து போயிருக்கிறது கொடி பாருங்கள். எல்லா இடமும் படர்ந்து போயிருக்கு. அடம்பை போதுமா உங்களுக்கும்? எத்தனை நாளைக்கு காணும் முயலுக்கு? இது 2-3 நாளைக்கு போதும். முயல் வளர்க்குறவங்க இருந்தால் பாலமுனையில் நடுவோடைக்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடம்பங்கொடி வைத்துக்கொண்டு முயலை நல்லா சாப்பாடு கொடுத்து சும்மா கெத்தாக வளர்க்க முயலை. வாங்க. ரைட், ஓகே. என்னண்ணே இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டு மீன் பிடித்துறை தான் அதிகமாக இருக்கிறதால மீன் பிடிக்கிறார்கள் தான் கூடுதலாக வாழ்கிறாங்க. இந்த பக்கம் கடலுக்கு போகிறதுக்கு எல்லாம் வலிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகிற இதில் பாருங்க, கடல் பிரதேசம் நிறைய போட் கடை எல்லாம் மீன் பிடிக்க போகிறது. இந்த கொஞ்சம் வெள்ளிக்கிழமை விசேஷ நாளால் நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க பீச்சில் கடலுக்கு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய போட்டெலாம் கிடக்கு. எக்கச்சக்கமான மீன் பிடித்துறையில் கொஞ்சம் அது விசேஷமாக மீன் பிடிப்பாங்க பிரதான தொழிலாளிக்கு. எஸ்ஸாலையும் நம்ம தெரிஞ்ச பிரதரோட அதிகாரி பார்த்துக்கொள்வோம். இந்த சின்ன சின்ன பாடிகள் இருக்கு பாருங்க. சின்ன சின்ன பாடி கட்டியிருக்காங்க. உங்களுக்கு சின்ன சின்ன பாடியெல்லாம் பார்க்க வந்து நாங்கள் எதை கட்டி தொங்க விட்டுக்கிறீங்க? என்ன விசேஷம் இது? பஞ்சாது ரஜிபம் பஞ்சு. ரஜிபம் அழகாக இருக்குன்னு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மரத்தை கொட்டங்கா மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை அதுக்காக நீங்கள் கட்டி வச்சுக்கிங்க. ஓகே. இப்போ பார்த்தோம்னா பாலமுனை மொய்தீன்பள்ளியா மொய்தீன்பள்ளியை சரி ஒரு பெரிய ஒரு பள்ளி வந்து பாருங்க. மொய்தீன்பள்ளின்னு சொல்லி ஒரு பெரிய பள்ளி. இதான் பெரிய பள்ளி. 3 பள்ளி பள்ளிவாயில் நிறைய இருக்குது. இதில் கொஞ்சம் பெரிய மொய்தீன்பள்ளியை பெரிய சொல்லுவாங்க பாருங்க. பாலமுனை முன்னுக்கு வர பள்ளி தான். பாலமுனை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபெஸ்ட்டுக்கு வர பள்ளி தான் இந்த பள்ளி வாயில். அழகாக பாருங்க இந்த பள்ளி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலமுனைக்கு வந்து போயிட்டு வீடியோ எடுக்க வந்து
இப்படியா போயிட்டு போயிட்டு டீ குடி போன வந்தோம். டீ கடையெல்லாம் மூடி இருக்குது, வெள்ளிக்கிழமை டீ எல்லாம் மூடி இருக்குது. அதனால் நாங்கள் திரும்ப போயிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்து ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஃபுல் டிவி யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேட்டு பாய்.